கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை கேட்க நமக்கு கிருபை அளிக்கிறதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. இந்த நாள் தியானத்திற்காக வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நாம் தியானிப்போமாக. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினோனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆசையை இங்கே வெளிப்படுத்துகிறார். அது என்ன ஆசை? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக என்னை பிடித்தாரோ, என்னை சந்தித்தாரோ, எதற்காக அவர் என்னை தொட்டாரோ, எதற்காக என் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னோட பேசி ஆமென் தமக்கு பின்னே வரும்படியாக அழைத்தாரோ, அந்த அழைப்புக்காக என்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஆமென் எனக்காக அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த நியமித்த ஓட்டத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். மட்டுமல்ல, நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கென்று நியமித்த ஓட்டத்திலே நான் ஆசையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், வாஞ்சியோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எல்லோரும் கூட இயேசுவுக்கு பின்னே செல்லலாம். இன்றைக்கு அநேகர் இயேசுவுக்கு பின் வருகிறவர்களாக இருக்கிறார்கள், இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்குள்ள ஆசை இருக்கிறது? ஆசையாய் நடக்கிறோமா? ஆசையாய் தொடர்கிறோமா? நாம் ஆசையாய் இயேசுவை பின்பற்றுகிறோமா? அல்லது ஆசையாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோமா? ஆசை என்பது அது உள்ள எல்லா உணர்வுகளோடு கூட ஆமென் வாஞ்சியோடு கூட பற்றுதலோடு கூட ஒரு நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடு கூட பயபக்தியோடு கூட ஆமென் விருப்பத்தோடு கூட ஆமென் கடந்து போவர். நான் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். கடமைக்காக நான் தொடரல, எதுக்கோ ஒரு ஆமென் காரணத்துக்காக எதிர்பார்த்து நான் கடந்து போகல. ஆனால் என் வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் என்னை பிடித்த நோக்கம் நிறைவேற, என் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாக உண்மையுள்ளவனாக ஆமென் என்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஆசையாய் தொடருகிறேன். சில நேரங்கள்ல இந்த ஓட்டத்திலே எனக்கு போதும் என்ற எண்ணங்கள் வந்தது. அந்த போதும் என்ற எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் என்னை நானே திருப்தியாக்கி கொள்ளாதபடிக்கு அதான் சொல்றார், அடைந்தாயிற்று நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லி எனக்கு நானே ஒரு சுய திருப்தி அடையாதபடிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ, அழைத்தாரோ, அந்த அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுத்து என் ஓட்டத்தை நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆசை இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு ஆசைகள் உண்டு. ஏதோ ஒரு ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு ஆசை இருக்கிறது. ஆமே, பணக்காரனாக வேண்டும் ஆசை, உலகத்தில் பேர் புகழ் பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்ற ஆசை, ஒரு பெரிய அதிகாரியாக மாற வேண்டும் என்கிற ஆசை, ஆமேன் மந்திரி ஆக வேண்டும் என்ற ஆசை, ஆமேன் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற ஆசை. உலகத்திலே ஆசைகளுக்கு அளவே இல்லைங்க. ஆமேன். இன்னைக்கு மனிதர்கள் எல்லோரும் யாரை கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசையோடு தான் தங்களுடைய ஓட்டத்தை ஓட்டி கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆசைகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசைகள் நல்லது. ஆனால் அந்த ஆசைகள் நல்ல ஆசைகளாய் இருக்கும் பொழுதே தேவன் அவைகளிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நல்ல ஆசையோடு காணப்பட வேண்டும்.
நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமேன், ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவருடைய பெயர் ஏரோது. அந்த ஏரோது ஒரு பொல்லாதவன் தான். ஆனாலும் அவருக்குள்ளே இயேசுவை குறித்த நல்ல ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. அந்நாட்களிலே ஏரோது ஒரு மிகப்பெரிய அரசன், ஒரு வல்லரசனாகவே தான் இருந்திருக்கிறார். அந்த நாட்களிலே அவர் ஒரு பயங்கரமான கொலைக்காரனாக இருந்தாலும் கூட, இயேசு சிறு வயதில் இருக்கும் பொழுது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான சிறு குழந்தைகளை, ஆமேன், 1 வயதுக்குட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொன்று விட்டான். என்னை தவிர வேறு எந்த அரசனும் பூமியில் இருக்கக்கூடாது என்பதை போல. அது மட்டுமில்லை, எங்களுடைய வாரிசு டைனாசிட்டி, அவர்கள் தவிர வேறு எவரும் தேசத்தை ஆளக்கூடாது என்பதை போல அநேக குழந்தைகள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் இங்கே இருக்கிறாரா என்று விசாரித்ததுனால வந்த பிரச்சனை. அப்போ இந்த ஏரோதுக்கு அநேக ஏரோதுக்கள் அந்த தேசத்தை ஆண்டார்கள். அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஏரோது என்பதை பேர், பட்ட பெயர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா கவனியுங்கள். அப்போ இந்த ஏரோது என்ன செய்கிறார்? இயேசு வளர்ந்து அவர் ஏறக்குறைய 33 வயதாக இருக்கும் பொழுது, அப்போ நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது, இயேசுவை காண வேண்டும், ஆமென், இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று, அவரை காண வேண்டும் என்று வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தாராம். பாருங்க, ஒரு பெரிய அரசன், ஆனாலும் உள்ளத்திலே அவருக்குள்ளே இருந்ததான ஆசை என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடனே அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஆமென். இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கதான விஷயம். இன்றைக்கும் எத்தனையோ அரசர்கள் இருக்கலாம், எல்லாருக்குள்ளும் இயேசுவை குறித்த வாஞ்சி இருக்கிறதா என்று சொன்னால் அது பார்க்க முடியாது. ஜீவனுள்ள ஆமென் தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய இயேசுவை காண வேண்டும். ஏனென்றால் அவர் அநேக அற்புதங்களை செய்கிறவராயிருந்தார், அதிசயங்களை செய்கிறவராயிருந்தார். அநேக அற்புத அடையாளங்களோடு கூட இந்த பூமியில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார், சுற்றி திரிந்தவராய் காணப்பட்டார். அவருடைய அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய அதிசயங்களை குறித்து கேள்விப்பட்டு, அவருடைய மகத்துவங்களை குறித்து கேள்விப்பட்ட பிலாது என்ன செய்யறாருங்க? இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது நான் பார்க்கணும் என்று அவருக்குள்ளே, அது மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்த விட்டாலும் கூட, மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அவர் பகிரங்கமாய் பறைசாற்றாவிட்டாலும் கூட அவருக்குள்ள அந்த ஆசை வைத்திருக்கிறதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்ட பொழுது அவருக்கு நேரம் கிடைச்சிச்சு. இயேசுவை கைது செய்து அந்த நியாயப்பீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது ஏரோதும் பிலாதும் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறதாக பார்க்கிறோம். பிலாது கவர்னராகவும் ஏரோது ராஜாவாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு முன்பாக இயேசு நிறுத்தப்படுகிறார், ஒரு குற்றவாளியாய் நிறுத்தப்படுகிறார். அவன் அப்பொழுது ஏரோதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. இவர்தான் அந்த இயேசுவா? இவர்தான் அற்புதங்களை செய்தவரா? இவர்தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரா? இவர்தான் நன்மை செய்தவரா? குஷ்டரோகிகளை சுகமாக்கினவரா என்று இயேசுவை அண்ணாந்து பார்த்து கொண்டே தனக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அவன் இருந்து கொண்டே இருந்திருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை கண்ட பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே வந்ததை பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதுனால அந்த இயேசுவை தனக்கு முன்பாக தரிசிக்கும், காணக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பையும் கிருபையையும் அந்த ஏரோது பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். இயேசுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், இயேசு அப்படின்னு சொல்லி ஒருவர் உண்டு என்றால் அவர் யார், எப்படிப்பட்டவரோ என்று
பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களானால் அந்த தெய்வம் உங்களுக்கு முன்பாக கண்டிப்பாக நிற்கும். பிரியமானதோடு பிள்ளைகளே, என்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலும் மட்டுமல்ல, இன்றைக்கு ஊழியங்களிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் அலறுகிறது, வியாதிகள் சுகமடைகிறது, அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை குறித்து நாம் தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு நேராக போய் கொண்டிருந்தார், பயணித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, ஆமென், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் பாருங்க, இங்க ஒரு ஆயக்காரனை குறித்து வரி வசூலிக்கிற ஒரு நல்ல டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆயக்காரனை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஆயக்காரனை குறித்து வாசிக்கும் பொழுது, அவருக்கும் இந்த ஏரோதை போல பல நாட்களாக இயேசு யாரோ, அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்தார். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வாஞ்சி அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. பாருங்க, அந்த வழியாக தான் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே அந்த எரிகோ வழியாக இயேசு போகிறார் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவர் என்ன செய்தாரு? ஓடி போய் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பயங்கரமாக துடித்து தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடினாலே அந்த ஜனக்கூட்டத்தில் இயேசுவை காண முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். குள்ளனானாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு தைரியமாக உற்சாகமாக இன்னும் தம்முடைய வாஞ்சையை அவருடைய நம்பிக்கையை இன்னும் அதிகரித்து என்ன செய்கிறாரா? இன்னும் ஒரு படி மேலாக யோசித்து அவர் வரும் வழியில் ஒரு உயரமான இடத்திலிருந்து பார்க்கலாம் என்று சொல்லி ஓடி போய் அவர் என்ன செய்யறாரா? அவர் போகும் வழியில ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினாராம். அந்த காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி அங்கே போய் இலைகளுக்கு நடுவில் எட்டி எட்டி பார்க்கிறதை பார்க்கிறோம். அவருக்குள்ள அந்த ஆசை, இயேசுவை யாரோ, இயேசுவை பார்க்கணும். ஜனங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்வை கொடுக்கிறார், நடக்க பண்ணுகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். அநேக அற்புதங்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் பார்ப்போம் என்று வாஞ்சியோடு புறப்பட்டு வருகிறதை பார்க்கும். கேள்விப்பட்டு சிலர் அப்படியே இருந்து விடுவார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஏதோ இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான் அப்படின்றது போல இன்றைக்கு அநேகர் இயேசுவை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்து அவருடைய மகிமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு அந்த ஆயக்காரர் ஓடி போய் அந்த மரத்தின் மேல் ஏறி அந்த இலைகளுக்கு நடுவில் ஜனங்களுக்கு பயந்து தன்னை காண்பிக்க கூடாது என்பதற்காக அங்கிருந்து உற்று பார்க்கிறதை பார்க்கிறோம். இயேசுவை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த மரம் ஏறுவதற்கு எத்தனையோ பிரயாசங்கள் பட்டிருக்கணும். எனக்குள்ளனா இருந்தபடினால அந்த மரத்தை ஏறுவதில் மிக சிரமப்பட்டிருப்பார். ஆனாலும் அந்த சிரமமும் பாராமல், அந்த கஷ்டத்தையும் பாராமல், அநேகருடைய பரியாசங்களுக்கு ஆளாயிருப்பார். அதையும் பொருட்படுத்தாமல் என்ன செய்யறாரு? மரத்தின் மேலே ஏறி அந்த இலைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, நடந்தது என்ன? இயேசு அந்த அத்தி மரத்திற்கு அடியில வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அந்த மரத்தை உற்று பார்க்கிறாரு. உடனே சீஷர்கள் எல்லோரும் கூட அவர் ஏதோ கனிகளை பார்க்கிறார் போல இருக்கின்று எல்லாரும் மேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாந்து பார்த்து ஒளிந்து மறைந்து அந்த இலைகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த, யாருடைய கண்ணில் அகப்படாதபடிக்கு ஒளிந்து அமர்ந்திருந்த சகையை பார்த்து கர்த்தர் சொன்னார், சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லுகிறதை பார்க்கணும். நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்க, எதிர்பாராத ஒரு செய்தி, எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இங்க நடக்க போகிறது. சகையுவேன்னார்.
எல்லாரும் மேல அண்ணாந்து பார்த்து, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இலைகளா தெரியுது, மரத்துல போய் சகை வென்றாரு. இவருக்கு பேர் யாரு சொல்லி கொடுத்துருப்பாங்க? இந்த இயேசுவுக்கு யார் இந்த பேரை சொல்லி கொடுத்துருப்பாங்க? யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்ம ஒவ்வொருடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை தரிசிக்கணும், இயேசுவை ஆராதிக்கணும், இயேசுவை தொழுது கொள்ளணும், இயேசுவை வணங்கணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும் என்று உங்களுக்குள் அநேக ஆசைகள் நீங்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் அவரை பார்க்கக்கூடிய வழிகளோ சூழ்நிலைகளோ ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். பயப்படாதிருங்கள். அங்கே சகையை பார்த்து, நீ இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில எப்படி பெரிய ஆளாகலாம், இப்படி பெரிய ஆளாகலாம், அவர்களைப் போல நாமும் உயரணும், ஆமென், தலைவர்களாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் என்று அநேக விதத்துல ஆசைகள் கொண்டிருக்கிறோம். அல்லது உலகத்துல மற்றவர்களை விட சிறந்த வாகனங்கள் வாங்க வேண்டும், நல்ல கார், பங்களா, சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களாக இருக்கணும். நல்லது, ஆசை நல்லது. ஆனால் இவையே நாம் பார்த்து கொண்டு மறுமையை விட்டுடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நம்முடைய ஆசைகள் வைப்போமே, ஆனால் இந்த இம்மைக்கான காரியங்கள் நம்மை ஏமாற்றும் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடியவைகள், அழிந்து போகக்கூடியவைகள், மாயை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மாயைக்காக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை ஒருபோதும் வெறுத்து விடாதிருங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இந்த கர்மான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் வாசித்தோம். ஏனெனில் தேமா என்பவர் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு அவன் விலகி போனான் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேமா என்பவர் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை கொண்டவராக, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஆசை கொண்டவராக, தேவனுடைய தாசனோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பதிலாக, கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு பதிலாக, கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு பதிலாக, இயேசுவுக்கு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு பதிலாக, இயேசுவை குறித்து போதிக்க பிரசங்கிப்பதற்கு பதிலாக உலகத்தை நேசித்து உலகத்திற்கு பின்னே அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இது வேதனையான ஒரு சம்பவம். நித்தியமான ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு அநித்தியமான சந்தோஷங்களுக்காக, பாவ சந்தோஷங்களுக்காக அவர் உலகத்தின் பின்னே போகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் மேல் ஆசை வைத்தார், உலகத்தில் உள்ளவைகள் மேல் ஆசை கொண்டவனாக கர்த்தருடைய தாசர்களை விட்டு, தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை விட்டு அவன் கடந்து போகிறான் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசை, உலக பிரகாரமான ஆசை, அது மிகவும் வேதனையானது என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவன் எதற்கு போயிருப்பான்? அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆள் ஆகணும். ஏனென்றால் இந்த ஊழியர்காரருக்கு பின்னாடி போனா, அல்லது இந்த ஊழியங்கள்ல நம்ம இருந்தால் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு எந்த விதத்திலும் வருமானம் இருக்காது. நம்முடைய பேரோ புகழோ எதுவுமே உலகத்திற்கு தெரியாது. ஸோ உலகத்திற்கு பின்னே போய் 4 காசு சம்பாதித்து ஒரு பெரிய ஆளாகி எல்லாருக்கும் மத்தியில புகழ் பெற்றவனாய் வாழ வேண்டும் என்பதை போல ஒருவேளை அவருக்குள்ள ஆசை இருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் ஊழியங்களை விட்டுவிட்டு, தேவ மனிதர்களை விட்டுவிட்டு உலகத்திற்கு பின்னே ஓடுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை, பணம் வேண்டும். நம்ம எல்லோருக்கும் பணம் இல்லை, பணம் இல்லாம எந்த பொருளும் இல்லை, நம்ம வாழ முடியாது.
சாப்பிடுவதற்கும் பணம் வேண்டும், எல்லாவற்றுக்கும் பணம் தேவைதான். ஆனா பண ஆசை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். ஆசைதான் ஒரு மனுஷனை கெடுக்கிறது. பண ஆசை, அதிலும் பண ஆசை. இந்த உலகத்துல எத்தனையோ ஆசைகள் இருக்கு. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி அநேக ஆசைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது பண ஆசை. எல்லாவற்றுக்கும் காரணமானது கூட பண ஆசை தான். இந்த பண ஆசையினாலே இன்றைக்கு அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தேமா தேவதாசர்களை விட்டு பின்வாங்கி போனதற்கு காரணமே அவனுக்குள்ள அந்த பணத்துக்கான ஆசை வந்திருக்கும். ஏன்னா உலகத்துல வேறு ஒன்றுமே இல்லை, பணம் தான் இருக்கு. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லோருக்கும் பணம் வேண்டும் என்பது தேவன் அறிவார். நம்முடைய தேவைகள் என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். அவர் ஏற்ற வேளையிலே அது நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமுள்ள தெய்வமாக தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதத்துல, பொல்லாதவர்களாகிய இவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்க மாட்டாரோ? நிச்சயமாய் தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நம்மை கனப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுக்கு மகிமையாய் வாழ பழகிக்குங்க, கர்த்தரை பிரியப்படுத்த பழகிக்குங்க, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள பழகிக்குங்க, அவரை நோக்கி பார்க்க பழகிக்குங்க. அவர் நிச்சயமாக உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை உயர்த்தவே உயர்த்துவார். இது பொய் அல்ல, வேதம் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆசையினாலே, பண ஆசையினாலே இன்றைக்கு அநேகர் வழிவிலகி போகிறதை பார்க்கிறோம், சீர்கெட்டு போகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பரிசுத்த வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஆசை வைக்காதிருங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு, தெய்வ அன்பு இருக்காது. உலகத்தில் உள்ளதெல்லாம் கூட பெருமை, இச்சை, பயங்கரமான சூழ்நிலைகள் உலகத்தில் உண்டு. பணத்துல, அந்த பணத்தோடு கூட அநேக விதமான தீமையான காரியங்களும் நமக்கு கடந்து வரும். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட தேவன் நமக்கு வேதனை கூட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் பணம், உலகத்தின் புகழ் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தரித்திரனாக்கும். அதை பணமே நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், தீமையான வழிக்கு கொண்டு செல்லும். எனவே பண ஆசை இல்லாதவர்களாக, பணம் வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய தேவை சந்தியும் என்று சொன்னி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அன்றாட தேவைகள், அனுதின தேவைகள், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கான செலவுகள், பள்ளிக்கூடம் ஃபீஸ் மற்றும் வேண்டிய எல்லா உதவிகள், மேற்படிப்புக்கான செலவுகள், வீட்டு வாடகை, கரண்ட் பில் என்று அநேக செலவுகள் நமக்கு உண்டு. பயணங்களில் போகும் பொழுது வாகனங்களுக்கு வேண்டிய உதவி, பெட்ரோல், டீசல் போன்ற அநேகத்துக்கு பணம் அவசியம். ஆனால் பண ஆசைதான் ஆண்டவர் வெறுக்கிறதை பார்க்கிறோம். பணம் 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 என்று எப்பொழுதும் பணப்பிரியர்களாய் இதுக்காக நாம் இயங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதனால அநேக அழிவுகளும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்துல வாசிக்கும் பொழுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருப்பீர்களாக, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதற்கு வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தியுள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும்.
அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்திலும் சரி உலகத்திலும் சரி, அதாவது கண்காணிப்பை விரும்புகிறவன், ஒரு சூப்பரிண்டென்ட் போஸ்டிங், நல்ல மேலான அதிகாரமுடையவர்களாக இருக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் நல்ல வேலையை விரும்புகிறார், நல்லது. மேலான ஒரு இடத்தை விரும்புகிறது நல்லது. ஆனா இது உண்மை, நல்லது. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? வேதம் சொல்லுகிறபடி குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். அவன் மேல எந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. அவன் ஏற்கனவே ஒரு திருடனாகவோ கொலைக்காரனாகவோ எந்த தீமை செய்தவனாகவோ மற்றவர்களுடைய பொருள் அபகரித்தவனாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு குற்றங்கள் இருக்குமே ஆனால் ஆமென், அவர்கள் அந்த போஸ்டிங்க்கு கலந்து அந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்கள் மாறி போயிற்று. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட குற்றங்கள் செய்தவனா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சு, அவர்களை மேலே பொறுப்புகளை உட்கார வச்சு அழகு பார்க்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி அல்லாமல் வேதம் சொல்லுகிறபடி அவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும், தொடர்ந்து வாசிக்கிறோம், ஜாகிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனுமா இருக்கணும். எது செய்யறான் எது செய்யலன்றது, எது செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள்ல அவன் தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்க வேண்டும். யோக்கியத்தை உடையவனா இருக்கணும். அவன் யோக்கியம் உள்ளவனா இருக்கணும். சில நேரங்கள் நம்ம கேட்போம், நீ என்ன யோக்கியமானு கேட்பாங்க. அப்போ நல்ல யோக்கியம் உள்ளவனா இருக்கணும். மற்றவர் நம்மை குற்றம் சொல்லக்கூடாதபடி, குறை சொல்லாதபடிக்கு நம்ம எல்லாவற்றிலும் உண்மையானவர்களாய் யோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்நியர்களை உபசரிக்க அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்க, அந்நியர்களுக்கு உதவி செய்வதில்லை. அவன் தெரிந்தவர்களுக்கே அல்ல, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு மட்டுமல்ல, அந்நியர்களையும் நம்மை தேடி வருகிறவர்களையும் உபசரிக்க, ஆதரிக்க, விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்க வாசிக்கும் பொழுது மதுபான பிரியனும் அல்ல, அவன் மதுபான பிரியனுமாய் இருக்கக்கூடாது. மதுபான பிரியனும் அடிக்கிறவன், குடும்பத்தில் மனைவி அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, மற்றவர்கள் அடிக்கிறவனா இருக்கக்கூடாது. இப்பேற்பட்டவர்கள் அந்த உயர்ந்த பதவிகளுக்கு தகுதியற்றவர்கள். இது மிக டேஞ்சரான ஒரு காரியம். இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாய் இருக்க வேண்டும். இழிவான ஆதாயம், லஞ்சம் வாங்குவதும், எந்த மூலையில எந்த வழியில பணம் சம்பாதிக்கலாம் என்ற அந்த திருட்டு வழிகளிலே, தவறான பாதைகளிலே செல்லாதவனாய் இருக்க வேண்டும். உயர்ந்த பதவியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று அதற்கு உண்மையும் உத்தமத்தோடு செயல்பட வேண்டும். ஏழைகளுக்கு இறங்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு அன்பான பிள்ளைகளை, அந்த பதவிகள் கொஞ்சம் காலம்தான், அதன் பிற்பாடு நாமும் சாதாரண மனிதர்களாகவே மாறிவிடுவோம். எனவே அந்த உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது நாம் இழிவான ஆதாயத்திற்காக 5-10க்கு சில நேரங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சுட்டு இருப்போம், குறைந்த பணத்திற்காக. இழிவான ஆதாயம் அது இச்சியாதவனமாயிருக்கணும், பொறுமையுள்ளவனாயிருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமை. உயர்ந்த பதவிகள் விரும்புகிறவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நிதானமே மிகவும் அவசியம். நிதானத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. இங்க வாசிக்கிறோம், சண்டை பண்ணாதவனுமா இருக்கணும். நம்முடைய உயர்ந்த நிலைக்கு அழகல்ல, கர்த்தர் எல்லாம் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இப்பேற்பட்ட நல்ல குணங்கள் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று, எல்லாருக்கும் முன்பாக நல்ல பெயர் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, சண்டை போடுகிறவனாயிருந்தால் எப்பொழுதுமே தேசம் நாசமா போகிறதா இருக்கும். அவன் சொந்த பேச்சிலையும் கூட சரி, வார்த்தையில சுத்தமா இருக்கணும். அது சண்டைகளை மூட்டுகிறதா இருக்கக்கூடாது. பிரியமான பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கணும். பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கணும். ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த பண ஆசையினாலே தான் இன்றைக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொலைகள், கொள்ளைகள், வழிபறிகள், பலவிதமான நாச மோசங்கள் நடக்க காரணமே பண ஆசை. பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். எனவே பண ஆசை இல்லாதவர்களாய் தேவன் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிரப்புவாராக. நம்முடைய ஆசை என்னவா இருக்க வேண்டும்? நம்ம ஆசை என்னவா இருக்க வேண்டும்? ஏதோ சொல்லுகிறபடி எடுத்து வாசிக்கிறோம்,
பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய ஆசை என்னவா இருக்க வேண்டும்? கடைசியாக நம்முடைய ஆசை என்னவா இருக்க வேண்டும்? நம்ம எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்வதிலும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஏன் ரட்சித்தாரோ, எதற்கு ரட்சித்தாரோ, எதற்கு ஞானஸ்நானம் கொடுக்க வச்சாரோ, எதற்காக சபையில சேர்த்திருக்கிறாரோ, ஆமென். அருமையான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, அதை நிறைவேற பிரயாசப்படுவோம். அந்த காரியங்களிலே நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாமல், நான் வேதத்தில் எல்லாம் தேறினவன், எனக்கு ஜெபம் என்றால் தெரியும், சபை என்றால் தெரியும், சபையில் என்ன நடக்கும் தெரியும் என்று தெரியும் என்று நாம் எல்லாவற்றையும் குறித்து அப்படியே தேறினவர்களைப் போல பேசி ஒரு விதமான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய சுய திருப்தியில் நின்று விடாமல், நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நிறைவேற, கர்த்தர் அதை நிறைவேற்ற ஆமென் ஆசையாய் தொடர்வோமாக. சாதாரணமாக தொடரக்கூடாது, ஆசையாய் தொடரும். அந்த ஆசை நமக்குள்ளே இருக்க பிரயாசப்படுவோம். உலக ஆசைகள் வேண்டாம், உலகத்திலே உள்ளவைகளை நேசிக்கவும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு போதித்தபடி, தேவ பிள்ளைகள் ஓடின ஓட்டத்தின்படியே நாமும் தேவன் மேல் பிரியமாய், அவருடைய கற்பனையின் மேல் பிரியமாய், தேவ ஆலயத்திற்குரிய காரியங்கள் மேல் பிரியமாய், தேவ சமூகத்தின் மேல் பிரியமாய். ஆமென். வேதத்தில் தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரர், சங்கீதம் 42:1-2 வாசிப்போம். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? பக்தனுடைய வாஞ்சையை பார்த்தீர்களா? பக்தனுடைய ஆசையை பார்த்தீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, ஆமென், தவிப்பதை போல, தேவனே இதோ என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்ற துடிப்பை வெளிப்படுத்துகிறார். உம்மை வாஞ்சித்து, அந்த வாஞ்சையை சொல்ல இருப்பாருங்க, அந்த ஆசையை சொல்ல இருப்பாருங்க. வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல். நல்ல கவனிங்க, எல்லா தேவன் மேல சொல்லல, மொட்டைய தேவன் மேல் என்று சொல்லாம ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. அப்படி என்றால் வாஞ்சியோடு, தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்பொழுது நான் ஆலயத்திற்கு செல்வேன்? எப்பொழுது வேதம் வாசிக்க நேரம் கிடைக்கும்? எப்பொழுது ஜெபிக்க எனக்கு நேரம் கிடைக்கும்? எப்பொழுது ஆராதிக்கிறவர்கள் மத்தியில் போய் காண்மை என்று சொல்லி அவருடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட நல்ல ஆசைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளே கொண்டு வருவாராக, கட்டளிடுவாராக. நாமும் இந்த ஆசைகளிலே தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நமக்கு துணை செய்து நம்மை வழிநடத்தி செல்வார். கர்த்தர் அந்நாளிலே அவர் நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ப, நம்முடைய வாஞ்சைகளுக்கு ஏற்ப தேவன் தாமே தம்முடைய அற்புத அடையாளங்களோடு நம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.